வெல்கம் டு கோடி கட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல போற்று விதமா தமிழ் கல்ச்சரை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அங்கதான் வந்திருக்கோம். அது என்ன ஈவெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் தம்பு. இங்க என்னென்ன விதமா தமிழ் கல்ச்சரை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் வாங்க. தமிழ் தம்பு பேரை கட்டால வித்தியாசமாக இருந்தது. அதுவும் இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னா, வெள்ளையங்கிரி மலைக்கு கீழே இந்த தமிழ் தம்பு செலிப்ரேஷன் நடக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேனரில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஃப்ளவர்ஸில் ஒரு நல்ல செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்தா ஒரு பெரிய கோவில் கோபுர செட்டப் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க அப்படியே ரியல் கோபுரம் மாதிரியே இருந்தது. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரமான முதல் விஷயத்தை வந்து டெம்பிளாக வச்சுருக்கிறது ரொம்பவே எனக்கு பிடிச்சது. உள்ளே வர எல்லாருமே இந்த கோவில் என்ட்ரன்ஸை தாண்டி தான் உள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த டெம்பிள் அழகாக ரசிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா, நம்ம ஊர் கருப்பசாமி கோவில் மாதிரியே இங்கே ஒரு சின்ன கோவில் இருந்தது. எனக்கு பார்த்ததுமே பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கோவில்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் உடனே செருப்பை கழட்டிட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சின்ன கோவில் செட்டப்பு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் பார்த்தது இப்போ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் அந்த அருவாள்லாம் பார்க்குறப்ப எனக்கு கோவிலுக்கே போன மாதிரி இருந்தது. தமிழ்நாடுனாலே கோவில் தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் இங்கே பார்த்தேன். அதை தாண்டி அப்படியே முன்னாடி போக போக நம்ம ஊரில் கட்டுற கலர் பேப்பர்ஸ்லாம் அங்கே வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. பார்க்கவே திருவிழா செட்டப் மாதிரி இருந்தது. என்னடா சொல்லி போய் பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அகத்தியரை பற்றி போட்டிருந்தாங்க. அகத்தியர் வந்து தென் பாரதத்தின் ஆன்மீக தந்தைனும் முத்தமிழுக்கு இலக்கணமாக இருந்ததாகவும் அகத்தியரை பற்றி சின்னதாக ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படிச்சுட்டு லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தா நல்ல 2 மாட்டு வண்டி வீலில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறமா தான் புரிஞ்சது ஏன் மாட்டு வண்டி வீலை வச்சு கட்டியிருந்தாங்கன்னு. ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சந்தை ஒன்று பண்ணியிருந்தாங்க. போய் பார்த்தா பயங்கரமான ஒரு மாடு இருந்தது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ கம்பீரமாக 2 மாடு நின்றுக்கிட்டு இருந்தது. உண்மையிலே பார்க்க பயங்கரமாக இருந்தது. அப்புறமா பக்கத்தில் திரும்பி பார்த்தா மாட்டு வண்டியிலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது இது ஒரு பெரிய நாட்டு மாட்டு சந்தை அப்படின்னு. போனதும் மாடு என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது உள்ளே நிறைய மாடு கட்டி வச்சுருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு மாடும் என்னென்ன ரகம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பூம்புகார் மாடு, களிக்கார் மாடு, ஆலம்பாடி மாடு அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு மாடாக கட்டி வச்சுருந்தாங்க. உண்மையிலே நீங்கள் உங்கள் குழந்தைங்கலாம் கூட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ மாடு வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்படி மாட்டு சந்தையை பார்த்துட்டு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து முன்னாடி நடந்து போனப்போ திருவள்ளுவரை பற்றி போட்டிருந்தாங்க. அதை படிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருந்தாங்க. என்னடா சொல்லி உள்ளே போய் பார்த்தா தமிழ் மொழியை பற்றி போட்டிருந்தாங்க. தமிழ் அன்னை பற்றியும், தமிழ் பழமையான மொழி, தமிழ் இனிமையான மொழி, தமிழ் செம்மொழின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது தவிர தமிழ் சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அப்படி தமிழ் தாய் வாழ்த்து இப்படின்னு தமிழோட சிறப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய ஷோகேஸாக வச்சுருந்தாங்க. அடுத்த இடத்துல சித்தர்களை பற்றியும், நாயன்மார்கள் பற்றியும், ஆழ்வார்களை பற்றியும் ஒரு பெரிய ஷோகேஸ் இருக்குது. நிறைய விஷயம் வந்து இங்கே பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததாக ஃபன் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சில பேர் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே வந்து ஜாலியாக இருந்தது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருந்த விளையாட்டு, அப்புறம் தற்காப்பு கலைகள், அதை பற்றிலாம் வந்து டீட்டெயில்ஸாக போட்டிருந்தாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற நாட்டுப்புற கலைகளை பற்றி போட்டிருந்தாங்க. கலைக்கூத்து, கொக்கலை கட்டையாட்டம், சக்கையாட்டம், கை சிலம்பாட்டம் அப்படி சொல்லி நிறையா போட்டிருந்தாங்க. இந்த கலையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரி அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தா, மறுபடியும் மயிலாட்டம், புலியாட்டம், வில்லுப்பாட்டு, பானைக்கூத்து, உரியடி ஆட்டம், பாகவத மேளம், கும்மி இப்படி சொல்லி நிறையா கலைகளை பற்றி போட்டிருந்தாங்க. இந்த கலைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சில கலைகளை பற்றி தான் தெரிஞ்சுது. ஆனால் இங்கே நிறைய கலைகளை பற்றி போட்டிருக்காங்க. படிக்கவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாத்தையும் படிச்சுட்டு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப நிறைய பேரோட ஸ்டோரி இருந்ததை பார்த்தேன். MS சுப்புலட்சுமி, திருப்பூர் குமரன், கல்கி, ராஜராஜ சோழன், வேலு நாச்சியார், வள்ளலார், ராமானுஜம் இப்படி நிறைய பேரோட இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தா தமிழ் மருத்துவ குழுன்னு சொல்லி ஒரு டென்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அங்கே சித்தா பற்றி, ஆயுர்வேதா பற்றி, 14 சித்தர்கள் பற்றி, அகத்தியர் பற்றி, திருமூலர் பற்றி, போகர் பற்றி, தேரையர் பற்றி, வள்ளலார் பற்றி இப்படி எல்லா சித்த மருத்துவங்களை பற்றியும் அங்கே தெளிவாக போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சித்த மருத்துவ பொருட்களும் கொஞ்சம் ஷோகேஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் விட இந்த சித்த மருத்துவத்துக்கே தந்தையான அகத்தியரை முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படியே நான் கேட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு
நம்ம ஃபேவரட் சவுண்டு கேட்டுச்சு, அதனால இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். நீங்களும் வாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டங்க. எனக்கு கரகாட்டம் ரொம்ப பிடிக்கும். அது அந்த தவில் நாதஸ்வரம் வந்து சவுண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே எனக்கு சின்ன வயசுலேருந்து தவில் நாதஸ்வரம் சவுண்டு கேட்டாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கரகாட்டை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கப்ப அடுத்ததாக காவடி ஆட்டம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து காவடி ஆட்டம் பார்க்குறேன். வேற லெவல் கரகாட்டம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு மியூசிக் கேட்குறேன். ஜாலிதான். அடுத்ததா கரகாட்டம் காவடி ஆட்டம் மட்டும் இல்லாமல் சில குழந்தைய வந்து ஒயிலாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா ஒயிலாட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய மேளம் சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பெரிய மேளத்தை கேட்குறேன். கேட்கவே வந்து வேற லெவலில் இருந்தது. ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கே வந்து என் கால் ஒரு இடத்துல நிற்கலை. அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. சரின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு குரூப் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் இப்படி ஸ்கூல் காலேஜில் வந்து இப்படி தான் ஆடி சுற்றிட்டு இருந்தோம். பயங்கரமான வைப் வந்து நீங்களாம் வந்து நேரில் வந்து பார்த்தாலும் அப்படி ஒரு வைப். இது செம்மையான ஒரு டான்ஸு, பயங்கரமான ஒரு மியூசிக், பயங்கரமா என்ஜாய்மெண்ட். நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். அடுத்ததாக சில கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. வர்ற மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய கேம்ஸ்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் சில கேம்ஸ்லாம் வந்து விளாண்டேன். அடுத்ததாக நிறைய கோகோனட் ஷெல்லில் வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. வாழைப்பழமில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் அங்கே தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் வாழைப்பழம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பெரிய பெரிய ராட்டினமெல்லாம் வச்சுருந்தாங்க. ராட்டினமெல்லாம் நான் சின்ன வயசில் போனதுனால நானும் டிக்கெட் எடுத்துகிட்டு ராட்டினம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ராட்டினம் போன கிருப்பில் கீழே இறங்கினதுக்கப்புறம் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சது. கீழே பார்த்தா ஃபுட் ஸ்டால்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் ஃபுட் ஸ்டால் போய் நாங்கள் சாப்பிட்லாம்னு சொல்லி போனோம். அங்கே எனக்கு பிடிச்ச டெல்லி அப்பளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால ஒரு டெல்லி அப்பளத்தை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அடடா என்ன டேஸ்ட்டுன்னு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப பின்னாடி பார்த்தா மேலே ஸ்டேஜில் வாசிச்சுக்கிட்டு இருந்தவங்க கீழே வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த ஒவ்வொருத்தராக உள்ள வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாலேயே ஒரு இடத்துல நிற்க முடியல. அதெல்லாம் நானும் உள்ளே இறங்கி ஒரு டான்ஸை போட ஆரம்பிச்சிட்டேன். ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு குரூப் வெளியே போயிட்டு அடுத்த குரூப் உள்ளார ஆரம்பிச்சிட்டாங்க.
என்னடா தமிழ் ஈவெண்ட் சொன்னானே இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்க அப்படின்னா, தமிழ்நாடு செலிப்ரேஷன் தான். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஆட்டம் பாட்டம்னு எப்பயுமே செலிப்ரேஷனோட தான் இருக்கும். பயங்கரமான செலிப்ரேஷன் சான்ஸே இல்லை. தமிழை போற்றும் விதமாக தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஈவெண்ட் வந்து மார்ச் 9 17 தேதி வரைக்கும் நடக்குது. இன்றைக்கி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 14, இன்னும் 3 நாள் வந்து நடக்கும். இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கோவையில் இருக்கிற ஈஷா மையத்துக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அது போக நீங்கள் 17 தேதி வரைக்கும் நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு போனீங்க அப்படின்னா மலை ஏறி இறங்கிட்டு கீழே அடிவாரத்தில் இந்த செலிப்ரேஷன் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் கோடி பேச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.